ரீசெண்டாக 2024 கேட்ட கொஷின்ஸ் பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2:3:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா 2x 3x 5xன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ HCF கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எப்படி வரும்? எல்சிஎம் ஈக்குவல் எவ்வளோ வரும்? 3 6 6 5 30. அப்போ 30xன்னு வருமா? ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு எல்சிஎம். ஸோ இந்த 30x தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 1 3 3 4 3 12 0. ஓகேவா? ஸோ எனக்கு எக்ஸு நமக்கு கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? HCF தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னாலும் 2 × 40 போட்டோம்னா 80 வந்துடுமா? அதே மாதிரி 3 × 40 போட்டால் 120 வந்துடுமா? 5 × 40 போட்டால் 200 வந்துடுமா? ஸோ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா இப்போ 40 போட்டோம்னா இது 2, 3, 5ன்னு வரும். ஸோ நமக்கு HCF வந்து இதில் என்னது 14 வந்துடுது. ஸோ நீங்கள் இப்படி டைரெக்டாகவும் போடலாம், இல்லை வந்து டைரெக்டாக நம்ம எப்படி போடலான்னா இந்த மாதிரி 14 வந்துருச்சுனாவே இது HCF தான். எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சாவே இது இதில் மல்டிப்ளை பண்ணோம்னாவே நமக்கு HCF கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.